படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உணர்வுபூர்வமா இருக்கு. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு வந்து படம் 2 மணி நேரம்ங்கிறதுனால ரொம்ப வேகமாவே போகுது. ரயில்ங்கிறது ஒரு புலம்பெயர்ந்து வர்றத, ஒரு நகர்றதை காட்டுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான இதை காட்டுறதுனால இந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. கதை வந்து வடக்குல இருந்து இங்க இங்க நம்ம ஊருக்கு வர்ற ஒருத்தரை பத்தின ஒரு கதை தான் இருக்கு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு. வந்து படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் 10 நிமிஷம் தெரியுது, அதுக்கப்புறம் அது ஒண்ணு அதனால வந்து பெரிய குறை இல்ல. இல்ல இல்ல, ரொம்ப புதுசா ரொம்ப புது கதை இல்ல. அது நம்ம பாக்குற மனிதர்கள்ல ஒருத்தர் தான். அது இங்க அந்த மாதிரி நிறைய பேரை வந்து பார்த்திருக்கோமே நம்ம. இல்ல வடக்க இருந்து இங்க வேலைக்கு வர்ற ஒருத்தரை வந்து எப்படி நம்ம வந்து முதல்ல தொடக்கத்துல ரிசீவ் பண்றோம், போக போக அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். இந்த பூமியில எல்லாருமே பிழைக்க வந்தவங்க தான் அப்படின்னு இந்த படம் சொல்றாரு. எல்லாருமே நம்ம இந்த பூமிக்கு வந்தவங்க தான். சீமானுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்க மாதிரி தோணுது. சீமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்தை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி நம்ம பார்க்க முடியாது. அவனும் மனிதன். ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல எங்கேயும் வேலைக்கு போலாம். அவர் சீமான் என்ன சொல்றாரு, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன கேட்டு பாருங்க, நான் கேட்டுக்கேன், நீங்க சரியா பாருங்க. அவரு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லல, அவங்க ஆளக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரும் வரக்கூடாதுன்னு நீங்க சரியா கவனிங்க. இந்த அரசியல் பேசுறாங்க, அவர் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லல. அவர் எல்லாரும் வரலாம், இங்க தமிழ்நாட்டுல வாழலாம், தமிழக ஆளணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல, எல்லாருக்கும் இந்த பூமி சொந்தங்கிறத இந்த படம் சொல்றாரு. ஆல்ரெடி சொந்தம் தானே. நல்லா இருந்தது. பின்னணி சேர்ந்து ஒரு இளையராஜா பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு முதிர்ச்சியா இருந்தது. ஆமா, ரொம்ப முதிர்ச்சியா இருந்தது. பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டைட்டில் உங்களுக்கு காது புரிஞ்சுதா? டைட்டில் எனக்கு புரியல. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நல்லா இருக்கு. இல்ல எதுவும் இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, ஆனா நல்லா இருக்கு. ஒரு படத்துக்கு சாயல் ஏதாவது வேற படத்துக்கு உங்களுக்கு தோணுதா? சாயல் எனக்கு இல்லையும் தெரியும். நான் புதுசா பார்த்து ஃபீல் பண்ணீங்களா? நான் ஃபீல் பண்ணேன், நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த புரிஞ்சு அவரோட கருத்தை தெரிஞ்சுக்கிறாரு பாத்தீங்களா, அப்ப நான் எல்லாருமே இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நல்ல மூவி. பாஸ்கர் செக்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஈஸ்வரோட ஒர்க் ரொம்ப சீங்கர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாக். இந்த கரெக்ட் பண்ணிருந்தா வேற லெவல் படம். செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரி சம்பந்தம் இருக்கா இருக்கு. அத வேணாம். அவர் ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய டிபிக்கலா இருந்தது. வடக்குன்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தா அது கொடுக்கல. அதுக்கப்புறம் ரயில் பண்ணிருக்காங்க. ஆனா ரயில் பெஸ்ட் டைப். படத்தை தெரியல அது ரொம்ப இல்ல. என்ன கதை சார் ரயில் வச்சிருக்காங்க? பொதுவா இங்க வந்து ஒரு வெறுப்பு இருக்குல்ல வடக்கு, அதை தாண்டி ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு படமா இருக்கு. வன்முறையெல்லாம் இல்லாம ரொம்ப அன்பா சொல்லுவாங்க. குடிகாரம் மாதிரி சொல்றாங்களே ஹீரோ. என்ன அது சொல்லி அது நீங்க படம் பாருங்க. படம் பார்த்தா ரொம்ப ஸ்பாயிலர் ஆயிருக்கும். பாருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு அனுபவமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமா நல்லா அந்த கிட்ட கதைக்கு அந்த லாக் தேவை. இந்த படம் பாக்குறப்ப ஏற்கனவே படத்தோட சாயல் ஏதாவது தெரியும்? இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மனுஷனும் மதிக்க தெரிஞ்சணும். தமிழ்காரர் இல்லாம எல்லாரும் ரயில் வழக்கமான மனுஷங்க மதிக்க தெரியுமா? தமிழ்காரர் இந்திக்காரன் இல்லாம எல்லாருக்கும் எல்லா வேலையும் ஒண்ணுதான். கத்துக்கலான்ட்டு அந்த டைட்டில் சம்பந்தமே இருந்து வரனால ரயில் நஷ்டாங்க.